நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம் அப்ரவீன் மகாராஜ புத்திரஸ்தத விஷாம்பதே சேனாபத்தேன பத்ரந்தே மமச்சேத் இச்சசி பிரியம். எனக்கு பிடித்தமானத்தை செய்யும், என் உயிர் இருக்கிறதுக்குள்ள அவர்கள் உயிர் போயிடுத்துங்கிற செய்தியை வந்து சொல்லும் என்று துரியோதனன் கூறினான். அஸ்வத்தாமா பிரதிக பண்ணிட்டு ரொம்ப வேகமாக புறப்பட்டு போறார். அத்தோடே சல்ய பருவம் முற்றிற்று. இது வரைக்கும் சல்ய பருவத்தில் இருந்தோம். இனி அடுத்தது சௌப்திக பருவ. சுப்த தூங்குதல், சௌப்திக பருவ தூங்கும்போது நடந்த செயல்களை கூறும் பருவம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அஸ்வத்தாமா வந்து மொத்த பேரையும் வெட்டி சாய்த்தான். இன்னையோட யுத்தம் முடிஞ்சுது, ஜெயிச்சுட்டோம் என்கிற எண்ணத்தோட பாண்டவர்கள் தள்ளி ஒரு கூடாரத்தில் தூங்கிட்டு இருக்கா. பாண்டவனுடைய மகன்களும் மற்ற ராஜாக்கள் இன்னும் சாத்தியக்கு மிச்சம் இருக்கார், இன்னும் திருஷ்டத்யும்னன் இருக்கார், அவர் படல. இதை போன்ற ராஜாக்கள்லாம் ஒரு பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கா. இவர்கள் அத்தனை பேரையும் அஸ்வத்தாமா இரவோடு இரவாக வந்தான், வெட்டி சாய்த்தான். செய்தே இருக்கக்கூடியாத ஒரு காரியம். என்ன இப்படி செய்யலாமா? தூங்கிட்டு இருக்கும் போதோ, சாவதானமா இல்லாத போதோ, கையில் அம்பு கத்தி இல்லாத போதோ, போர் அறிவிப்பு செய்யப்படாத போதோ இப்போதெல்லாம் வெட்டுவது கூடாது, ஆக்கிரமணம் கூடாது. ஆனால் இரவு பொழுதில் அவள் சிரமசாந்தி பண்ணிட்டு இருக்கிறச்சே உள்ள நுழையிறான். அவன் வந்தது தான் ஒரு அழகான கதை. கடைசியில் இவன் வந்து இவாளை கொல்றதுக்கு எது தெரியுமோ கற்றுக் கொடுத்தது? காக்கை குஞ்சுகளும் கோட்டான்களும். என்னது கதையை நன்னத்தானே சொல்லியிருந்தீர், திடீர்னு என்னமோ காக்கை குஞ்சு கோட்டான்லாம் சொல்றீங்கன்னா நான் சொல்லலை. அங்கே இருக்கு, ததஸ்தே சகிதா வீராக பிரயாதா தட்சிணமுகாக உபாஸ்தம் அனவேலாயாம் சிபிராம் ஆசு ஆகதாக. தெற்கு நோக்கி சிபிரத்தை நோக்கி 3 பேரும் வரா. மாலை பொழுது சாஞ்சுடுத்து இரவு பொழுது வர்றது. ஒரு பெரிய காடு. அந்த காட்டை தாண்டினா தான் அவள் படுத்துட்டு இருக்கிற கூடாரத்துக்கு போக முடியும். கூடாரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டா. சேனா நிவேசம் அபிதா நாதி தூரம் அவஸ்திதாக. கூடாரத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, கூடாரத்து விளக்கு வெளிச்சம்லாம் தெரியறது. அதுக்கு பக்கத்தில் ஓசை கேட்குற அளவுக்கு கிட்டக்க வந்துட்டா. ஒரு பெரிய மரம் இருக்குது, மரத்தினுடைய நிழலில் உட்காண்டிருக்கா. ராத்திரி பொழுது கவிகிறது. அப்போது நாம் இப்போ போக முடியாது, நாளை கார்த்தால தான் யுத்தத்துக்கு போகணும்னு கிருப்பர் சொல்கிறார். இது வரைக்கும் ராத்திரியில் போய் அவள் தூங்கிட்டு இருக்கிறச்சே வெட்டுட போகிறான் அஸ்வத்தாமா என்று கிருப்பர் நினைக்கவே இல்லை. இது அஸ்வத்தாமா உள்ளத்தில் இருக்கிற சதி திட்டம். கிருப்பர் நினச்சது நாம் போகிறோம், மறுபடியும் அவள்கிட்ட சண்டை போட போகிறோம், ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சின்னு தான் அவர் வந்திருக்கார். ஆனால் இங்கே மாற்றி நடக்கிறது. தௌத்து சுப்தவ் மகாராஜ ஸ்ரம சோக சமன்வித்தவ் மகார்க சயனோபேத்தவ் பூமாமேவ ஹ்யநாதவத். கிருபாச்சாரியரும் கிருத்தவர்மாவும் ரொம்ப போட்டி போட்டு களைச்சிருக்கிறபடியால் சண்டை போட்டு போட்டு களைப்பு. வயசானவ வேறு. அஸ்வத்தாமாவுக்கு இன்னும் வயசாலே இளைஞன். அவள் முதியவர்களோ இல்லையோ, நல்லா களைச்சு போய் தரையிலேயே படுத்துனுட்டா, தூங்கி விட்டா. சந்திரன் மட்டும்தான் பிரகாசிச்சுட்டு இருக்கார். இவனுக்கு தன் தந்தை இழந்துட்டோங்கிற கோபத்திலே தூக்கமே வரலை. அதிக கோபம் இருக்கிறவனுக்கும் அதிக காமம் இருக்கிறவனுக்கும் தூக்கம் வராது. கிழிய பிரஜாகர பருவம் பார்த்தோம் இல்லையோ, திருத்தராஷ்டிரன் தான் தூக்கம் வராமே நாளைக்கு சஞ்சயன் போயிட்டு வந்ததை சொல்ல போறான்னுட்டு தூங்காமல் முழிச்சிருந்து விதுரரை கூட்டு மொத்த நீதி கதைகளும் கேட்டுனாரே. அப்பவும் என்ன பார்த்தோம்? புறத்தியார் சொத்தை திருடி இருக்கிறவனோ, பெரியோர்களை அவமரியாதை பண்ணவனோ, காமத்துக்கு வசப்பட்டவனோ, கோபத்துக்கு வசப்பட்டவனோ ஒரு நாளும் தூக்கமே வராது என்ன அப்பவும் பார்த்துருக்கோம். அதனால தான் இவன் தூக்கம் வராது தவிச்சுட்டு இருக்கான். அப்போது இவர் எந்த மரத்தில் தங்கியிருந்தாலோ அந்த மரத்தில் கூடு கட்டியிருக்கு. சின்ன சின்ன காக்கா குஞ்சுகள்லாம் அதில், அது காக்கா பெரிய காக்காவும் தூங்கிட்டு இருக்கு, தாய் காக்கா தந்தை காக்காலாம் தூங்கிட்டு இருக்கு, சின்ன குட்டிகள்லாமும் நன்னா தூங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு கோட்டான் ஆந்தை வருது. ஆந்தை வந்துட்டு அந்த காக்கானுடைய கூட சுற்றி சுற்றி பார்க்குறது. பார்த்துட்டு ஒரு துளி சட்டம் போடாமல் அந்த தாய் காக்கா அப்படியே தூங்கிட்டு இருக்கிறச்சே, ஒன்றுமே புரியாத சின்ன குட்டி காக்காக்கள் தூங்கிட்டு இருக்கிறச்சே ஒன்னொன்னையா அதுகளை முழிச்சுக்க கூட விடாமல் கொத்துறது. கொத்தி கொத்தி அந்த சின்ன காக்கா எல்லாத்தையும் கொன்னுடுறது. ஒரு காக்கா எழுந்து பார்க்கறது, மூக்கை வெட்டி விடுறது. ஒரு காக்கா திரும்பி பிறக்கிறது, சிறக விட்டு விடுறது. ஒரு காக்கா பறக்க போகிறது, ஓங்கி அடித்து கீழே பிடிச்சி தள்ளுறது. இதை போல் அந்த கோட்டான் வேணும்னு ஒத்துற அந்த தாய் தந்தையர்கள் முழிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே அனவதானம், அது அவள் சாவதானத்தில் இல்லை. அந்த குட்டிகள்லாம் நம்ம எழுந்திருக்கணும், தப்பிக்கணுங்கிற நினைவு கூட இல்லாமல் தூங்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் மொத்தத்தையும் அழித்து முடிச்சு கொடுத்து இது அப்படியே அஸ்வத்தாமா கொட்டை கொட்டை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தவன் முடிவு பண்ணுறான், இதுதான் பாண்டவர்களை அழிக்கிறதுக்கு சரியான வழி. அவள் நன்னா தூங்கிட்டு இருக்கிறச்சே அந்த கோட்டா நாட்டம் நம்ம இருக்கணும், காக்காய்களாட்டம் இவாளை வச்சுக்கணும். அவள் தூங்கிட்டே இருக்கிறச்சே அவளுக்கு புரியாத வண்ணம் மொத்த பேரை வெட்டி சாச்சணும். ஏன்னா 18 நாள் போருக்கு அப்புறம் படுத்துன்னு தூங்குறாளோ இல்லையோ, அப்போ அவள் ஒன்றும் ஜாகரூகாளாக விழிப்புணர்வோடு இருக்க மாட்டாள். அப்படியே கொண்டுடுவோம்னு அஸ்வத்தாமா முடிவெடுத்துனுட்டு பக்கத்தில் இருக்கிற கிருப்பரை எழுப்பினான்.
எழுப்பி அவர்கிட்ட பேசலாம். தானுஸ்து ஹத்வா ததः காகான் கௌசிகோ முதிதோ பவத் சத்ருனான் க்ஷபணே யுக்தா பிராப்த காலச்சமே மதா. இதுதான் சரியான காலம். பொழுது விடிவதற்குள் இவா மொத்த பேரையும் அழிச்சுடணும். ராஜ்ய சகாஷாத்து தேஷாம் து பிரதிஜாதோ வதோமயா. இவர்களை வதம் பண்ணிட்டால் கேள்விப்பட்ட துரியோதனன் மிகவும் ஆனந்தப்படுவான். எப்பப்ப கொல்லலாம்ங்கிறதுக்கு நீதி படிக்கிறான். எங்கிருந்தோ ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு பரிஷ்ராந்தே விதீர்ணேவா புஞ்சானேவாபி சத்ருபிகி பிரஸ்தானேவா பிரவேசேவா பிரஹர்த்தவ்யம் ரிபோர்பலம். ஒரு ரிப்பு, அதாவது எதிரி, இந்தந்த நிலையில இருக்கிறச்சு அடித்தால் அப்போ நாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம்னு ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் நிலை சொல்றது பரிஷ்ராந்தே, அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது அடித்தால் அப்போ நாம் ஜெயிக்கலாம். விதீர்ணே, அவர்கள் சாவதானத்தில் இல்லை, ஆங்காங்கு செதறி கிடக்கிறார்கள். இங்கே இருக்கா, அங்கே இருக்கா, அங்கே இருக்கா, அங்கே இருக்கா, அதை போல பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறச்சே அடி, அப்பன்னா நீ ஜெயிச்சுடலாம். புஞ்சானே, நான் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கா, சாப்பிட்டுன்னு இருக்கிறச்சே உள்ள போய் ஆக்கிரமணம் பண்ணு, அப்போ ஜெயிச்சுடலாம். பிரஸ்தானே, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு வெறும பிரயாணம் போயிட்டு இருக்கா, ஒன்றும் தயாராகவே இல்லை, அந்த சமயத்திலே பிரவேசேவா பிரஹர்த்தவ்யம் ரிபோர்பலம். இப்படி இருக்கிறச்சே அடித்தா தான் வெற்றி உறுதி சொல்லிடுத்து. ஆனால் அடுத்த ஸ்லோகத்தை விட்டுட்டான் அஸ்வத்தாமா. இப்படி இருக்கிறச்சே அடித்தா எதிரியினுடைய பலம் குறைவாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் இப்படி இருக்கிறச்சே அடித்தா பாவம் வரும், அதையும் சேர்த்து அடுத்த ஸ்லோகம். இப்போ நமக்கு எந்த ஸ்லோகம் வேணுமோ படிச்சுக்க வேண்டியதான். இதுதான் நம்ம தப்பு பண்ணுற இடம். முதல் ஸ்லோகம் நன்னா இருக்கு சுவாமி அப்படின்னா அதன்படிக்கு போய் ஓங்கி உதச்சிட வேண்டியதான். அப்படின்னு நினச்சின்னு கையில் கத்தி எடுத்தோம், அப்போ அடுத்த ஸ்லோகம் காத்துட்டு இல்லையா, அது கத்தி வச்சுருக்கு. இதை போல் நீ பண்ண போனியானால் இதோ பாப்ப கணக்கு. நமக்கு தோணும் சுவாமி வேணும்னு பெருமாளே எலிப்புரி வச்சு பிடிக்கிறார் நம்மளை. இதெல்லாம் அவர் பண்ணியே இருக்க வேண்டாமோ இல்லையோ. இந்த முதல் ஸ்லோகமே இல்லாட்டா நாங்கள் இந்த தப்பே பண்ண மாட்டோமோ இல்லையோனால் முதல் ஸ்லோகத்தை படிக்கணும், படிச்சுட்டு நல்லதை தெரிஞ்சுக்கணும், தீயதின் வழி போகக்கூடாது. அப்போ அந்த தீயதை தாண்டி நல்லது பண்ணுறமோ இல்லையோ. இதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கிற பெரும் போட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாழ்க்கையை சவால்னு ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா, தீயதும் கண்டப்படும், நல்லதும் கண்டப்படும். தீயதை விலக்கிட்டு நல்லதின் வழி மட்டும் நம்ம போகணும். இல்லை சுவாமி, நல்லத்தையே பெருமாள் படைச்சிருந்தானா இந்த கட்டமெல்லாம் இல்லவே இல்லையோ. அவர் தான் குற்றம் சொல்ல வேண்டியவர். ஏன்னா அவர் நல்லதை மட்டும் படைக்கலையே, தீயதையும் சேர்த்து படிச்சிருக்காரு. இப்போது நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணணும் ஜாதகத்தை எடுக்கிறச்சேவே எல்லா அம்மாவுக்கும் தெரியுமோ இல்லையோ, இன்னொரு பெண் இன்னொரு வீட்டிலேருந்து தான் வரப்போகிறா. வந்தால் கண்டிப்பாக அவள் வளர்ப்பு வேறையாக தான் இருக்க போகிறது, என் பிள்ளை வளர்ப்பு வேலையாக தான் இருக்க போகிறது. அப்போ ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரத்தான் போகிறது, மாமியார் மருமகள் சண்டையும் வரத்தான் போகிறது. அதனால ஒரு நல்லவர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து மாமியார்கிட்ட நல்லது சொன்னார், இது எதுக்கு கல்யாணத்தை பண்ணுவானே, அப்புறம் மருமகள் வந்துட்டு அவள் ஒழுங்காக நடந்துக்கலேன்னு சொல்லுவானே, அவர் குழந்தைய ஒழுங்காக வளர்க்கலேன்னு ஏன் சொல்லணும், என் பிள்ளையை ஒழுங்காக பார்த்துக்கணும், நான் என்னம்மா பார்த்துருந்தேன்னு ஏன் சொல்லணும். ஒன்றும் வேண்டாம், உன் பிள்ளை கல்யாணமே பண்ணாதே. அவள் பார்த்தா நன்னா இருக்கு, நீ நான் நன்னா இருக்கிறதுக்கு வழி சொல்கிறியா, நான் கெட்டு போகிறதுக்கு வழி சொல்கிறியா, என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்படி சொல்கிறியண்ணா. அவள் நல்ல கண்ணன் அளவுக்கு கீத வாசியோ. அதனால் அவன் மெதுவாக கேட்டால், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணால் வர்ற ஆபத்துகள்லாம் அவனுக்கு தெரியுமோ இல்லையோ, நன்னா தெரியும். அப்போ பண்ணாதே, ஆபத்து தான் தெரியும் சொல்லியோ. அப்போ பண்ணாமல் என்னால் ஆபத்து இருக்குங்கிறதுக்காக நம்ம பிரயாணம் பண்ணாத இருக்க முடியுமாண்ணா. ஆகாச விமானம் 4 விழுந்திருக்கு 8 விழுந்திருக்கு, இனிமேல் நான் பறக்கவே கூடாதுன்னு நடக்குமோ, ஆபத்தெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ என் ஆசை என்ன தெரியுமோ, மருமகள் வரணும், அவள் என்னை பற்றின பெருமையை தெரிஞ்சுக்கணும், கார்த்தால் எழுந்து வந்தோடனே நித்தியம் என்னை சேவிக்கணும், அவள் என்னையே தெய்வமாக நினச்சிக்கணும், அப்படிப்பட்ட மருமகள் வரணும். இது எதுக்கு தேவையில்லாத, இது வரப்போகிறதுலேன்னு உனக்கு தெரியுமோ இல்லையோ, நான் நிச்சயமாக தெரியும், இப்படி வரவே மாட்டா யாரும், அப்படி வரப்போகிறதுலேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் முடிஞ்ச முயற்சி பண்ணுறோங்கிறமோ இல்லையோ. இங்கே மட்டும் இப்போ பாருங்க, நமக்கு இது நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் பண்ணி பார்க்குறமோ இல்லையோ. அதை போலத்தான் இவர் நினைக்கிறார். இப்போ இவர்களெல்லாம் கொண்டுடுவோம், ஒரு தப்பு நடக்க போகிறது, அந்த தப்பை பற்றி யோசிக்காமல் கொல்லலான்னு போகிறான். ஆனால் நாம் 2 ஸ்லோகத்தை பார்க்கணும். இந்த மாதிரி அடித்தா வெற்றி நிச்சயம்னு சொல்கிறது, ஆனால் அடித்தா பாவம்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம தான் யோசித்து வேண்டான்னு முடிவெடுக்கணும். அது யோசிக்கிற அளவுக்கு பெருமாள் நமக்கு வழி சொல்கிறார். அவர் பார்த்து நல்லத்தையும் சிட்டிக்கிறார், தீயத்தையும் சிட்டிக்கிறார். அதுலேருந்து அந்த தீயதை தாண்டி நாம் நல்லதை எடுத்துக்கணும். அவர் அதுக்குன்னுட்டு தீயதே இல்லாமல் நல்லது மட்டும் வைக்கிறதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம், பிள்ளைக்கு கல்யாணமே பண்ணாத இருக்கிறா போலே. அதை அவர் பண்ணுறதே இல்லை, நல்லதையும் வைக்கிறார், தீயதையும் வைக்கிறார். அப்போ போட்டியே அந்த 2த்தில் எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தானே. அதுக்கு வேண்டிய புத்தியும் கொடுத்துருக்காரோ இல்லையா, ஞானத்தையும் கொடுத்துருக்கார். அதுக்குன்னு எந்த புஸ்தகத்தை படித்து தெரிஞ்சு புத்தியை பிரயோகப்படுத்தணுமோ அதையும் கொடுத்துருக்கார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம அவரை குற்றம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அஸ்வத்தாமா தப்பான முடிவெடுத்தான். கிருப்பரிடத்துல சொல்கிறான். அவர் எதிர்த்தார். என்ன அஸ்வத்தாமா, இது பண்ணவே கூடாது, இது பாபச் செயல்னு ஒரு 25 ஸ்லோகம் பேசினார். முடியாதுன்னு அவர் மறுத்துட்டார். அதுக்கப்புறம் சரி இவன் திரும்ப திரும்ப சொன்ன உடனே அவர் சொல்கிறார், நம்ம ராஜ்யத்தினுடைய பெரியவர்கள்ட்ட இதை போய் கேட்போம். அஸ்வத்தாமா சொன்னா, விடிஞ்சிடும், நீர் போய் வா, எல்லா இடத்துலையும் கேட்டுன்னு வந்து நான் ராத்திரியோட ராத்திரியாக முடிச்சுடணும்னு பார்த்துருந்தா நீர் மெதுவாக ஏதோ சதஸு கூட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறே, நான் அதுக்காக பேசுகிறேன். யாருக்கும் ஒன்றுமே தெரியக்கூடாது, வெட்டிட்டு துரியோதன இடத்துல போய் சொல்ல போகிறோம், இன்று இரவே தான் நிகழ்த்த போகிறோம்னா. அப்புறம் பேசி வேற வழி இல்லாமல் கிருபரும் ஏற்றுக்கொண்டார். அஸ்வத்தாமா சத்தங்காட்டாமல் கூடாரத்துக்குள்ளே புகுகிறான். அப்போ அவன் பேசி சொல்கிறான், நான் உள்ளே போகிறேன், படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கிறவாளை வெட்டுவேன், வெட்டின உடனே அவள் பயந்துட்டு எழுந்துன்னு ஓடுறதுக்கு பாப்பா, நீங்கள் 2 பேரும் வாசலில் நின்று ஒத்தரும் போகாத வெட்டி தள்ளிடுங்க. இது அவா 2 பேருக்கும் பணி, நல்ல திருப்பணி. இவனுடைய பணி இவர் எடுத்துட்டார், அவா 2 பேருக்கும் பணி கொடுத்துட்டார். உள்ள நுழையிறான். தம்ஷ்ட்ராகராள வதனம் வியாதிதாஸ்யம் பயானகம் நயனானாம் சஹசிரஸ்ய விசித்திரைர் அபிபூஷிதம். அப்போது அந்த கூடாரத்தினுடைய வாசலை காத்துன்னு ஒரு பெரும் உருவம், ஒரு பூதமாட்டம் உருவம், அந்த உருவம் நின்றுருக்கு. கதையை பிரயோகப்படுத்துகிறான், அது தூக்கி போட்டுருத்து. அம்புகளை விடுறான், சாப்பிட்டு முடிச்சு கொடுத்து. கத்தியை வீசுறான், உடச்சி போட்டுருத்து. இவன் என்ன பண்ணாலும் அந்த வாசல் காக்கிற பூதம் விடுறதாவே இல்லை. இது என்ன, யார் நிறுத்தி வச்சிருக்கா, இது என்ன பூதம், இது எப்படி தாண்ட போகிறோம்? அது பெரும் பூதம், அவளுடைய தர்மங்கள் எல்லாம் சேர்த்து பூதமாக நிறுத்தியிருக்கா, ஒருத்தரும் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த சமயத்தில் அஸ்வத்தாமா யோசிச்சவன் கிருப்பரிடத்தில் பேசுகிறான், இந்த பூதத்தை அழிக்கணும்னால் பூதகணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் பரமசிவனாரத்தான் துதிக்க வேண்டும் என்று நினைத்து அங்கேயே ஹோமகுண்டத்தை வளர்த்தா போலே என்னையே வெட்டி வெட்டி என்னையே சமர்ப்பிக்கிறேன் என்று ருத்ரனை குறித்து ஒரு யாகம் நடத்துகிற அளவுக்கு தயாராகிட்டான். நெருப்பு குண்டத்தை வளர்த்துட்டு நம்ம தலையே வெட்டி போட்டுண்டா அது ஒரு பெரிய யாகம், அது ஆத்ம தியாகம் பண்ணுறோம், ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதை போலே ருத்ர பகவானை குறித்து பெரும் ஸ்தோத்திரம் செய்தான். உக்ரம் ஸ்தானும் சிவம் ருத்ரம் சர்வம் சர்வம் ஈசானம் ஈஸ்வரம் கிரிஷம் வரதந்தேவம் பவ பாவனம் ஈஸ்வரம் சிதிகண்டமச்சம் சுக்ரம் தக்ஷகத்துரம் ஹரம் விஸ்வரூபம் விரூபாட்சம் பகுரூபம் உபாபதின். உமாபதியே, முக்கணானே, ஆங்காங்கு சம்ஹாரக் கடவுளாக இருப்பவரே, உம்மிடத்தில் ஒரு வேண்டுகோள், இந்த பூதத்தை அழிப்பதற்குண்டான சக்தி எனக்கு வேண்டும். அப்போ உடனே ஒரு பெரும் கத்தியை பரமசிவனார் கொடுத்தார். அந்த கத்திக்குள் இவரே புகுந்தார். அது மிகவும் சக்தி வாய்ந்த கத்தி. இந்த கத்தியை வைத்துக்கொண்டு இந்த பூதத்தையும் வெட்டலாம், உள்ள போய் அனைவரையும் வெட்டலாம்னு அவர் சொன்னார். அந்த கத்தியை கையில் வாங்கினுட்டான். வாங்கி கொண்டு உள்ளே புகுந்தான். ஆங்காங்கு பார்த்த போதே தெரிஞ்சது, அவாவா தூங்கிட்டு இருக்கா, இந்த பக்கத்தில் திருஷ்டத்யும்னன் தூங்கிட்டு இருக்கான், அங்கே சிகண்டி தூங்கிட்டு இருக்கான். பஞ்ச பாண்டவர்களுக்கும் திரௌபதியின் இடத்துல ஒரு பிள்ளைகள் பிறந்திருக்கான்னு பார்த்தோமோ இல்லையோ, அந்த ஒத்தொத்தனும் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கான். இவர்கள் எல்லாரையும் பார்க்கிறான். அப்போ ருத்ரன் கிருஷ்ண மகாத்மியம் சொல்கிறார். இவனிடத்துல கத்தியை கொடுத்தாரோ இல்லையோ, கத்தி கொடுத்து அந்த கத்திக்குள்ள அவரே புகுந்தார். அப்போ கண்ணனை பற்றி சொல்கிறார், இத்தனை நாளும் கண்ணனுக்காகத்தான் நான் இவர்களை ரட்சிச்சிருந்தேன், இனிமே கண்ணன் இந்த காரியம் முடிஞ்சு படுத்துன்னு சொல்லிட்டார். நான் சம்ஹார கடவுள், அப்போ எனக்குரிய காரியத்தை நான் பண்ணித்தான் ஆகணும் என்று பரமசிவனார் அங்கே அறிவிக்கிறார். க்ஷாந்தியா பக்தியாச்ச திருத்தியாச்ச புத்தியாச்ச வச்சசா ததா யதாவதஹமாராத்தா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மணா தஸ்மாதிஷ்டதமதா கிருஷ்ணாதன்யோ மமன வித்யதே. எனக்கு ரொம்ப பிரியமானவன் கண்ணன் தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்காகத்தான் இருந்தேன். நானே தான் இவர்கள் எல்லாரும் இன்னி வரைக்கும் காப்பாற்றினேன். ஆனால் இனிமே அந்த தேவை எனக்கு கிடையாது. ஏனெனில் யுத்தம் முடிந்தது. இதில் எத்தனை பேர் மிச்சம் இருக்கணும்னு கண்ணன் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டார். அப்போ மிச்சம் இருக்கிற பேர் அழிந்து தான் தீர வேண்டும். அந்த அழிவுக்கு நான் தான் சம்ஹார கடவுள், அப்போ நான் தான் அழித்தாகணுங்கிறதுக்காக கத்திக்குள் சிவன் புகுந்தார். சஸ்திரத்தை எடுத்துட்டான். உள்ளே போனவன் முதல்ல திருஷ்டத்யும்னனை பார்த்தான். ச பிரவிஷ்ய மகாபாகு உத்தேசஜ்ஞ தஸ்ய திருஷ்டத்யும்னஸ்ய நிலையம் சனகைர் அபியுபாகமத். கிட்டக்க போனான். அவன் எழுந்தபோது ஒன்றும் புரியாமல் அவன் தலையை பிடித்து அழுத்தி ஓங்கி வைத்தான். கத்தி எடுத்து வெட்டப்போனான். அப்பவன் பிரார்த்திக்கிறான், என்னை பின்னாடியிலேருந்து கொத்தாதே, என்னை தலையிலேருந்து அடிச்சுடாதே, நல்ல ஒரு அஸ்திரம் ஒரு ஆயுதத்தாலே என்னை வெட்டு, அப்படியாவது உன் கையால் மாண்டு போய் நான் வீரஸ்வர்க்கம் அடைகிறேன்னுட்டு. அப்பா அஸ்வத்தாமா சொல்கிறார், என் தகப்பனாரே ஆயுதம் இல்லாத இருக்கிறச்சி நீ வெட்டியிருக்கே, உனக்கு நல்ல ஆயுதத்தால் மரணம் கூட உனக்கு அதிகாரம் கிடையாது, அதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது என்று சொல்லான். அவனை அழித்தான். அடுத்து சிகண்டி முடிந்து போனான். யுதாமன்யு முடிந்தான். ருத்ரனுடைய அஸ்திரத்தாலே வரிசையாக ஒவ்வொருத்தராக இறந்தார்கள். அப்புறம் திரௌபதியினுடைய 5 மகன்கள். ச கோரரூபோ வியச்சரத்து காலவச் சிவிரே ததா அபஷ்யத்து திரௌபதி புத்திரானாம் அவிசிஷ்டாஞ்ச சோமகான். 5 பேர்.
திரௌபதிக்கு 5 பேரிடத்துல பிறந்த 5 மகன்கள், அவர்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. அதுல முதல் பிள்ளை எப்போ பிடிச்சான்? சுதசோமன்னு பேர். சுதசோமஸ்ஸ சாசின் தம் ச அசிம் தம்பாகும் சித்வான் நரரர்ஷப. அவன் தூங்கிட்டே இருக்கிறச்ச கத்தியால தோள்களை வெட்டினான். ஏது நடக்கிறதுன்னு தெரியாம எழுந்து பார்க்கறதுக்குள்ளே தலையே வெட்டினான். சுதசோமன் அழிந்தான். அடுத்து நகுலனுடைய பிள்ளை சதானீகன்னு பேர், அவனை வெட்டி சாய்த்தான். ஸ்ருதகர்மா அழிந்தான். ஸ்ருதகீர்த்தி அவனும் போனான். அங்க மிச்சம் இருக்கிற வீரர்களெல்லாம் அழிந்து பெண்கள்லாம் ஓலமிடுற குரல் கேட்க ஆரம்பிச்சுடுத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிகண்டித்தம் சமாசாத்திய திதாச்சிச்சேத சோசினா சிகண்டினும் ததோஹத்வா குரோதாவிஷ்ட பரந்தபா. அதீத கோபத்தோட சிகண்டி பார்த்து, நீதானே முன்னே நின்னாய், நீ நிற்கவே தானே பீஷ்மாச்சாரியர் அழிந்தார், நீ இல்லாமல் அர்ஜுனன் எப்பவான்னு பீஷ்மரை ஜெயிச்சிருக்க முடியுமா? என்னை சிகண்டியும் வெட்டினான். துரோணாச்சாரியரை வெட்டினவரும் போயிட்டார், திருஷ்டத்யும்னன் அழிந்தான். பீஷ்மாச்சாரியர் அழிய காரணமாக இருந்தவரும் போயிட்டார். இப்போ கடைசியில் இதை பார்த்தா என்ன தெரியுமா தோணும்? யார் கொல்லப்பட்டாரோ அவரும் போயிட்டார், யார் கொன்னானோ அவனும் போயிட்டான். 2 பேருமே இல்லை. இப்போ 2 பக்கத்தில் 6 இல்லை. இது கடைசியில் இப்படியே இதை கொஞ்சம் திருப்பி சுற்றுவோம். இந்த நாடகத்தெல்லாம் காட்டுறச்சே இப்படி திருப்பி சுற்றினா ஓடுறது பாருங்க படம். அதை போல் இது திருப்பி சுற்றின்னு போவோம். இந்த 18 நாள் போருக்கு முன்னாடி என்னவா இருந்தது? மொத்த பேர் 2 பக்கம் இருந்தால் இங்கே 11 அக்ஷௌகிணி, அங்கே 7 அக்ஷௌகிணி, நாம் ஜெயிக்க போகிறோம், எல்லாரோடையும் ஜெயிச்சு நாம் நாட்டை ஆள போகிறோன்னு ஒத்தொத்தரை நினச்சிருந்தா இப்போ மொத்த படையுமே காணும், 2 பக்கத்துலேயும் ஆள் இல்லை. இவர் எந்த நாட்டை ஆள போகிறார்? தர்மபுத்திரன் நாட்டை ஆள்னா ஆள் வேண்டாமோ? முதல்ல நாட்டை ஆள்றதுக்கு மக்கள் இருந்தால் தான் ஆளவே முடியும். இத்தனை கோடி பேரை கொன்னாச்சு. அப்போ அந்த கொன்னுன்னு இத்தனை பேர் தீயவர்கள். இதில் ஓரொரு விதத்தில் ஒத்தொத்தனிடத்துல தீமை. அதனால தான் அனைவரையுமே அழிக்க முடிவு பண்ணிவிட்டார். சிகண்டினம் ததோஹத்வா குரோதாவிஷ்டா பரந்தப. அங்கெங்கே கொஞ்சம் நஞ்ச மிஞ்சினவர்கள் ஓட பார்க்குறா. ஓடும்போது வாசலில் 2 பேர் யமநாட்டம் நிற்கிறா. கிருபருங் கிருதவர்மாவும் தாம்ஸ்து நிஷ்பதி தாம்ஸ்திரஸ்தான் சிபிராஜி ஜிவேஷிணா கிருதவர்மா கிருபச்சைவ துவாரதேசே நிஜக்னதுகு. துவாரதேசம் வாயில்ல நின்றுண்டு மிச்சம் வந்திருக்கிறவர்களாரையும் வெட்டிவிட்டார்கள். அங்கெங்கே எல்லாரும் சண்டையிட்டு கொண்டு போனால் அவர்களை காணும். அஸ்வத்தாமா வெளியில் வந்தான், தன் தேரில் ஏறினான், கிருபரையும் கிருதவர்மாவையும் அழைத்து கொண்டான். அப்பதான் ஒத்தொத்தருக்கு என்ன நடந்ததுன்னே புரியுது. ஓ பெரும் கோர ரூபத்தோட காலதேவன் வருகிறா போல அஸ்வத்தாமா வந்திருக்கான். அனைவரையும் வெட்டி சாய்த்தான். திருஷ்டத்யும்னனுடைய சாரதி ஒத்தம் உயிரோடு இருந்தான். அவனுக்கு தேரோட்டி நடந்தது என்னங்கிறத அவன் தான் பார்த்தான். அந்த தேரோட்டி போய் மற்ற பேரிடத்துல சொல்ல போறான். அப்பா வா புலம்பர குரல் கேட்கறது. நச்சசுப்தம் பிரமத்தம் வா நஸ்தசஸ்திரம் கிருதாஞ்சலிம் தாவத்தம் முக்தகேஷம் வா ஹந்தி பார்த்தோ தனஞ்சயா. தனஞ்சயனா இருந்திருந்தா இந்த இழி செயலை செய்திருப்பானா? ஓடுறவனையோ, கையில் இருக்கிற சஸ்திரத்தை விட்டவனையோ, கைகூப்பி வேண்டுபவனையோ, தூங்கி கொண்டிருப்பவனையோ கொல்லக்கூடாதுன்னா யுத்த சாஸ்திரம் சொல்றது. நம்ம அர்ஜுன மகாராஜாவாக இருந்தால் இப்படி செய்திருப்பாரா? யாரோ ஒருத்தன் கேவலமானவன் செய்து விட்டு போனான் என்று பெண்கள்லாம் அழறா. ஓலக்குரல் தான் அங்கும் இங்கும் கேட்கிறது. அசம்சயம் ஹி காலஸ்ய பர்யாயா துரதிக்கிரம தாதிருஷா நிகதாயத்திர கிருத்வாஸ்மாகம் ஜனக்ஷயம். இதை போல எங்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். ஓர் இரவு பொழுதுக்குள்ளே ஒரே இடத்தில் தூங்கி கொண்டிருந்த 12-15 பேர், அத்தனை ராஜகுமாரர்கள். அத்தனை பேர் வெட்டி சாய்த்தது எங்கும் கேட்டிருக்க முடியாது என்று கொக்கரித்து கொண்டே அஸ்வத்தாமா போனான். தன் தேரில் ஏறி புறப்பு போயிட்டான். இந்த விஷயத்தை சஞ்சயன் திருத்தராஷ்டிர இடத்துல சொல்லிட்டு இருக்கா. திருத்தராஷ்டிர சஞ்சயன் இடத்துல கேட்கிறார். பிராகேவ சுமஹத் கர்ம திரௌணிரேதன் மகாரதா நாகரோதீதிருஷங் கஸ்மானு மத்புத்திர விஜயே திருதா. என் பிள்ளை துரியோதனன் உயிரோடு இருக்கணும்னு தானே அஸ்வத்தாமாவுக்கு ஆசை. அப்படின்னால் இதை ஏன் 18 நாளைக்கு முன்னாடி இந்த காரியத்தை பண்ணல? இன்னைக்கு பண்ணானே, இதையே அவன் 18 நாளைக்கு முன்னாடி முதல் நாள் பண்ணியிருந்தால் இப்போ அவங்க அவள் அவனுக்கு அப்போ துரியோதனன் போயிருக்க மாட்டானோ இல்லையோ? இந்த 100 பேர் போயிருக்க வேண்டாமே? அவளை மட்டும் வெட்டி சாச்சிருக்கலாமே. சாச்சிட்டு இவன் அண்ணா யுத்தம் முடிஞ்சு போச்சுன்னுட்டு ஆனந்தமாக நாட்டை ஆண்டிருக்கலாமேன்னு கேள்வி. அப்போ அதுக்கு சஞ்சயன் பதில் சொல்கிறான். இப்பவும் சொல்கிறேன், அர்ஜுனன் முதலானோர் படுத்திருந்த கூடாரம் தள்ளி இருக்கவே கோழையை போல இந்த காரியத்தை பண்ணியிருக்கான். அன்னைக்கா இருந்தால் மொத்த பேரும் ஜாகரூகாளா விழிப்புணர்வோட இருந்தா இவனுக்கு ஒரு நாளும் அர்ஜுனனை எதிர்க்கிற துணிவு கிடையாது. பீமசேனனை எதிர்க்க மாட்டான். அவர்களை கண்டு பயம் அவனுக்கு. தேஷாம் நூனம் பயான்னாசோ கிருத்தவான் குருநந்தன அசம் அசாநித்யாத்தி பார்த்தானாம் கேசவஸ்ய தீமஹ. பார்த்தனும் கேசவனும் தள்ளி கூடாரத்தில் இருக்கா. அந்த தைரியத்தில் அஸ்வத்தாமா இந்த இழிசேலை செஞ்சிருக்கான்.
இல்லைன்னால் அவனுக்கு இந்த தைரியம் இல்லை. அஸ்வத்தாமா தேரேறி நேர துரியோதனன் இருக்கிற இடத்துக்கு வந்து அனைவரும் உன் விரோதிகளை அழித்து விட்டோம் என்று ரொம்ப திருப்தியாக சொல்லிட்டான். காலோனூனம் மகாராஜ லோகேஸ்மின் பலவத்தரா. காலம் உலகத்தில் வெகு கொடியது, அதுதான் அனைவரை காட்டிலும் பலமுடையது. அந்த காலம் இப்பதான் வந்தது. நீ அடிபட்ட பிற்பாடுதான் துரியோதனா அவர்கள் இறப்பதற்கு காலம் வந்தது. அந்த 5 பேரை தவிர, கண்ணன் சாத்தியகி தவிர, அவர்கள் 7 தவிர யாரும் உயிரோடு இல்லை. நம்ம பட்சத்தில் நம்ம 3 பேரை தவிர யாரும் உயிரோடு இல்லை. 10 பேர் தான் மிச்சம். மற்ற அனைவருமே அழிந்து போனார்கள். திகஸ்து கிருதவர்மானம் மாம் கிருபஞ்ச மகாரதன் ஏவயன்ன கதா ஸ்வர்க்கம் துவாம் புரஸ்கிருத்திய பார்த்திவம். ஆனால் எங்களுக்கு இப்பவும் என்ன வருத்தம் தெரியுமோ துரியோதனா, அத்தனை பேரை அழிச்சிட்டேன். அதை உங்ககிட்ட வந்து சந்தோஷமாக சொல்லிக்கிறத விட, நீ இப்போ உயிர் போகும், நீ வீர சொர்க்கம் போப்பறே, நாங்கள் இன்னும் உயிரோடு இருக்கமே. அரசன் மாண்ட பிற்பாடு கூட இருக்கிறவர்களுக்கு உயிரோடு இருந்திருக்கலாமா? உன்னை முன்னிட்டு கொண்டு வீர சொர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அது நடக்கலை. நீ இப்போது இறந்து விட போகிறாய். ஆனாலும் நீ போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேட்டுட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் இதை சொன்னேன். என்ன அஸ்வத்தாமா சொல்லி ஆச்சாரியம் பூஜயித்வாச்ச கேத்தும் சர்வ தனுஷ்மதாம் ஹதம் மயாத்திய சம்சேதா திருஷ்டத்யும்னம் நராதிப. நம்ம ஆச்சாரியனான சிறந்த துரோணரை வெட்டின திருஷ்டத்யும்னனை முடிச்சுட்டேன். பீஷ்ம பிதாமகர் அவரை வெட்ட காரணமாக இருந்த சிகண்டியும் அழிந்தான். ஏன், இனி திரௌபதியோ பாண்டவர்களோ நிமிரவே முடியாதபடிக்கு அவர்களுடைய குல கொழுந்துகளையெல்லாம் அழித்து விட்டேன். நமே கரோத்தத் காங்கேயோ ந கர்ணோ நச்சதே பிதா. அப்பதான் துரியோதனன் ரொம்ப திருப்திப்பட்டுன்னு சிரிக்கிறான். பீஷ்மாச்சாரியர் பண்ணாததே, துரோணர் பண்ணாததே, எனக்காக கர்ணன் கூட பண்ணி கொடுக்காததே. அஸ்வத்தாமா, நீ தான் எனக்கு பண்ணி கொடுத்துருக்க, நீ தான் சேனாபதி, உன்னை முதலே ஆக்கியிருக்கணும். இவன் 4 பேரை வச்சு இத்தனை நாள் போரிட்டதெல்லாம் வீண். இதை போல ராத்திரியோட ராத்திரியா ஒன்று அமிச்சிருந்தா அப்பவே முடிச்சிருப்பேன். அது தெரியாது, இவ்வளவு பெரிய சண்டை போன்றிருக்கமே. நல்ல வேளை இப்போது நான் தான் ஜெயித்தேன். எப்போ இத்தனை பேரை அழிச்சிட்டமோ இதுதான் அசுரத்தனமான பேச்சு. எப்போ என்ன நடந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை உள்ளத்தில் போட்டுக்காத நம்ம பிடிச்சதே 3 காலம் இருக்கும் பாருங்க. இதை பார்த்தாலே தெரியும் எத்தனை பேர் நல்லது சொல்கிறா, எத்தனை மாதிரி அவனுக்கு தீமை நடந்தாலும் அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஸ்வஸ்தி பிராப்னுத பத்ரம் வஹ ஸ்வர்கேன சங்கம புனः. 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறா. இனி அடுத்த சந்திப்பு ஸ்வர்க்கத்தில் இருக்கட்டும். துரியோதனா விடை பெற்றுக் கொள்கிறோம் என்னும் 3 தேரில் ஏறினர், புறப்பட்டனர். ததைவதே பரிஷ்வக்தாக பரிஷ்வஜத தே நிருபம். அந்த அரசனான துரியோதனன் அணைத்து கொண்டு சமாதானம் பண்ணிவிட்டு 3 சென்றனர். பாகீரதி தீர்த்த கரைக்கு அஸ்வத்தாமா புரட்டு போறான்.